சேலம் பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு விவகாரம் தொடர்பாக துணைவேந்தர் ஜெகநாதனிடம் காவல் துணை ஆணையர் இன்றும் விசாரணை நடத்த இருக்கிறார். நேற்று அவரிடம் மிக தீவிரமாக விசாரணை என்பது நடத்தப்பட்ட நிலையில் இன்று இரண்டாவது நாளாக அவரிடம் விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. இதற்காக சூரமங்கலம் காவல் உதவி ஆணையர் அலுவலகத்தில் அவர் ஆஜராகி இருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். துணைவேந்தர் ஜெகநாதனிடம் இன்றும் விசாரணை என்பது நடத்தப்பட இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் குமரேசன் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஊழல் முறைகேடு தொடர்பான வழக்கில் இரண்டாவது நாளாக இன்று சேலம் சூரமங்கலம் காவல் உதவி ஆணையர் முன்பாக ஆஜராயிருக்கிறார். நேற்று காலை 11 மணி அளவில் முதல் நாளாக ஆஜரான அவரிடம் 5 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. அதாவது நேற்று மாலை 5 மணி வரை விசாரணை தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்று ஆஜராக உத்தரவிட்டதின் பேரில் இன்று காலை 11 மணி அளவில் சரியாக அவர் உதவி ஆணையர் அலுவலகத்தில் தற்போது ஆஜராயிருக்கிறார். அவரிடம் மேலும் அதாவது நேற்று விடுபட்ட அந்த பூட்டர் பவுண்டேஷன் கேள்விகளை தவிர இன்று மற்ற முறைகேடுகள், அதாவது அவர் அந்த தளவாட பொருள்கள் வாங்குவதற்காக சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியில் முறைகேடு, அதே போல அவர் ஏற்கனவே கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அங்கு ஒரு பஞ்சப்படியும், அதே போல சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு பஞ்சப்படி என 2 பஞ்சப்படி வாங்கி கொண்டிருக்கின்றார். இது தவறானது என ஏற்கனவே சிறப்பு தணிக்கை குழு அவருக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. அது தொடர்பான முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகளில் அவர் ஈடுபட்டுள்ளதால் அது தொடர்பான கேள்விகள் இன்று கேட்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் இன்று இரண்டாவது நாளாக அவர் ஆஜராயிருக்கிறார். அவரிடம் இன்று முழுமையாக கேள்விகள் கேட்கப்பட்டு அவருடைய பதில்கள் அனைத்தும் வீடியோ ஒளிப்பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்று இரண்டாவது நாளாக சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனிடம் ஊழல் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடக்கிறது. இன்று இரண்டாவது நாளாக அவரிடம் தீவிர விசாரணை என்பது நடத்தப்பட இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம் குமரேசன். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.